வணக்கம். வாழ்க்கையிலேயே முதலா 6:30 மணி ஷோ பார்த்துட்டு வந்திருக்கிறேன். காலையில 5:30 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்து 6:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ராயன் பார்த்துட்டு வந்து தான் இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ காலையிலேயே பார்ப்பதற்கு காரணம் உங்களுக்கு சுட சுட இந்த ராயனுடைய விமர்சனத்தை அளிக்கணும் என்பதற்காகத்தான். ஸோ இப்போ இந்த ராயனுடைய விமர்சனத்தை பார்ப்போம் வாங்க. அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் see how the ராயன் இஸ். பவர் பாண்டிக்கு பிறகு தனுஷ் இயக்கும் படம் ராயன். இதுல தனுஷோட இணைந்து எஸ்.ஜே. சூர்யா, பிரகாஷ் ராஜ், செல்வராகவன், சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம், துஷாரா விஜயன், அபர்ணா பாலமுரளி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் தனுஷ், இசை ஏ.ஆர். ரஹ்மான், எடிட்டிங் பிரசன்னா ஜி.கே, ஒளிப்பதிவு ஓம் பிரகாஷ், ஸ்டன்ட்ஸ் பீட்டர் ஹெயின். இந்த படத்தில் முக்கியமாக ஸ்டன்ட்ஸை யார் பண்ணியிருக்கான்னு நான் இப்போ சொல்கிறதுக்கு காரணம், ரொம்ப இயல்பான சண்டை காட்சிகள், அதாவது ரொம்ப நம்ப முடியாத மாதிரியாக இல்லாமல் ரொம்ப இயல்பாக அங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எடுத்து அடிக்கிற மாதிரி, எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன அறையில் சின்ன இடங்கள்ல நடக்கிற சண்டைகள் எல்லாம் அவ்வளோ அருமையாக சூப்பராக பண்ணியிருக்கார் பீட்டர் ஹெயின். எடிட்டிங் பற்றி சொல்லணும்னா தேவையில்லாமல் ஒரு செகண்ட் கூட எந்த காட்சியும் கிடையாது. எல்லா காட்சிகளும் முழுமையாக இருக்குது. அதற்கு காரணமான பிரசன்னாவிற்கு பாராட்டுக்கள். அதே மாதிரி ஒளிப்பதிவு, சினிமோட்டோகிராஃபி, ஓம் பிரகாஷ் ரொம்ப அழகாக சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. குறிப்பாக சண்டை காட்சிகள், நான் சொன்ன மாதிரி எல்லாமே சின்ன சின்ன இடம்ன்றதுனால அதை வந்து அழகாக படமாக்கி இருக்கிற விதம் ரொம்ப பாராட்டுக்குரியது. அதே மாதிரி போகி 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 என்ற பாடலில் அவர் காமிக்கிற அந்த கோணத்தில் அந்த பாடலே மிகவும் அழகாக தெரிகிறது. அந்த நடனம், அந்த பாடல், ஒரு 1000 பேர் ஆடுறாங்க. அதை வந்து ரொம்ப அருமையாக படம் பிடிச்சிருக்காரு. ஸோ ஓம் பிரகாஷ் அவர்களுக்கும் பாராட்டுக்கள். மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஏ.ஆர். ரஹ்மான் அருமையாக பண்ணியிருக்கார். சில இடங்கள்லாம் மிரட்டி இருக்காரு. சில இடங்களில் சத்தம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. பாடல்கள்னு பார்த்தீங்கன்னா அந்த போகி 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 என்ற பாடல் தனுஷ்னுடைய வரிகளில் ஏ.ஆர். ரஹ்மானும் கானவையா துரைசாமி என்பவரும் சேர்ந்து சிறப்பாக பாடியிருக்காங்க. கேட்பதற்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த பாட்டு. அடுத்து அந்த வாட்டர் பாக்கெட் மூஞ்சி என்று ஒரு பாட்டு, அது படு லோக்கல் லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. அது ஓகே ரகம். சரி, இப்போ இந்த படத்தினுடைய கதையை பற்றி பார்க்கலாம். பயப்படாதீங்க, எதையும் ஸ்பாய்லர் பண்ண மாட்டேன். மிக சுருக்கமாக இந்த கதையை நான் சொல்கிறேன். அதாவது ஒரு 3 சகோதரர்கள், ஒரு சகோதரி, இளைய சகோதரி. இவர்களுடைய இயல்பான வாழ்க்கை தடம் புரள்கிறது. சின்ன வயதிலேயே இவர்களுக்கு ஒரு அசாதாரணமான சூழ்நிலை ஏற்படுகிறது. சின்ன வயசுல மட்டும் இல்லை, இவர்கள் வளர்ந்த பிறகும் பல மோசமான நிகழ்வுகள் இவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிறது. அது என்ன மோசமான நிகழ்வுகள், அதனால் இவர்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள், அதிலிருந்து வெளிவந்தார்களா, இவர்களுக்கு அந்த பாதிப்பை உண்டாக்கியவர்கள் யார், அவர்கள் என்ன ஆனார்கள் என்பதுதான் இந்த படத்தினுடைய கதை. நாம நிறைய பார்த்து பழகிய கதைக்களம் தான். ஆனாலும் எங்கேயுமே போர் அடிக்காம திரைக்கதையை மிக விறுவிறுப்பாக நகர்த்தி இருக்கிறார் தனுஷ் அவர்கள். வசனத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இன்னும் நல்லா எல்லா இடங்கள்லையும் நல்லா எழுதியிருக்கலாமோன்னு தோணுது. ஆனால் சில இடங்கள்ல வசனங்கள் நன்றாக இருக்கிறது. எடுத்துக்காட்டா ஒரு வசனம், தனுஷ் சிறுவனாக இருக்கும்போது அவரிடத்தில் ஒருவர் சொல்வாரு, நீ எப்படிடா பிழைக்க போற, இங்க வந்து உனக்கு யாரை தெரியும், எப்படி பிழைக்க போற அப்படின்ட்டு கேட்பாரு. அதற்கு அந்த சிறுவன் சொல்லுவான், 5 அறிவு இருக்கிற இந்த நாயே இங்க வந்து பிழைச்சிட்டு இருக்கு, ஏன் என்னால பிழைக்க முடியாதான்னுட்டு. இது ஒரு நல்ல மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி இருக்கு. ஸோ எளிய மக்களுக்கு வாழ்க்கையில ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய வசனம். ஆனால் மற்ற இடங்கள்ல வர வசனங்கள்லாம் பெருசா எதுவும் நமக்கு பிடிபடலை. சில இடங்கள்ல அந்த இடத்துக்கு தகுந்தாற் போன்ற வசனங்கள் இல்லையோ அப்படின்னு தோணுது. எடுத்துக்காட்டா ஒரு அம்மா சொல்லுவாங்க, என்ன ஷாப்பிங் இன்னும் முடியல போல இருக்கு அப்படின்னுட்டு. அது வந்து ஒரு ஸ்லம், அதுல உள்ள ஒரு பெண்மணி பேசுவது இப்படியா இருக்கும், அது கொஞ்சம் இயல்பா இல்லாத மாதிரி தெரியுது.
ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்திருக்கலாம். அடுத்து இந்த படத்தினுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நடிப்பு தான். அதிலும் குறிப்பாக தனுஷுடைய நடிப்பு. தனுஷ் ஆட்டம், பாட்டம், காதல், காமெடின்னு எல்லாத்தையுமே சந்தீப் கிஷன் கிட்ட இன்னும் சில பேர்கிட்டயும் கொடுத்துட்டாரு. அவர் பாசம், கோபம், ஆக்ரோஷம், சண்டை இது மட்டும்தான் கையில் எடுத்திருக்கிறாரு. ஆனா அதை மிக அற்புதமாக செய்திருக்கிறார். மொட்டை தலையுடன் நல்ல உடல்வாகுவோடு பெரிய மீசையுடன் கம்பீரமாக வலம் வருகிறார் தனுஷ். பாசத்தையும் கண்களிலேயே காட்டுகிறார், ஆக்ரோஷத்தையும் கண்களிலேயே காட்டுகிறார். பெரிய பாடி லாங்குவேஜ்லாம் எதுவும் இல்லாம நல்ல ஷட்டில் ஆக்டிங், கம்பீரமாக உயர்ந்து நிற்கிறார் இந்த படத்தில் தனுஷ் அவர்கள். கமல் அவர்களுக்கு பிறகு கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், பாடல்கள் எழுதுவது, பாடுவது, நடிப்பு என்று பன்முக வித்தகனாக திகழ்கிறார் தனுஷ் அவர்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள். தனுஷுக்கு பிறகு நல்ல வாய்ப்பு கிடைத்திருப்பது தனுஷின் தங்கையாக வரும் துஷாரா விஜயன் அவர்களுக்கு. நடிப்புலையும் அசத்தியிருக்காரு, சண்டை காட்சிகள்லையும் அசத்தியிருக்காரு. சண்டைனா ரொம்ப இயல்பான சண்டை, அருமையாக செய்திருக்கிறார்கள். படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது எஸ்.ஜே. சூர்யா. தனுஷை கூப்பிட்டு நீ எப்படி அவனை போட்டன்னு அதையே திரும்ப திரும்ப கேட்கும் அந்த இடமாகட்டும், முதல் மனைவி முன்னாடி ரெண்டாவது மனைவியை பற்றி பேசி மாட்டிக்கிட்டு முழிக்கிற இடங்களாகட்டும், அவருடைய அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது, எல்லாரையும் ரசிக்க வைக்குது. படத்தில் பல லாஜிக்கல் ஓட்டைகள் இருக்குது. அதை விட முக்கியமாக நம்மளால் ஏற்றுக்கவே முடியாத ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட்டை மட்டும் வேற மாதிரி வச்சு இந்த படத்தை நகர்த்தியிருந்தால் படம் இன்னும் இயல்பாக 100% சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும். மற்றபடி இந்த படத்தை 2.5 மணி நேரம் சுவாரஸ்யமாக உட்கார்ந்து பார்க்கலாம், அதற்கு நான் கேரண்டி. ஓகே, இதுவரை இந்த விமர்சனத்தை கேட்ட உங்களுக்கு நன்றி. இந்த விமர்சனத்தை பற்றி உங்களுடைய கமெண்ட்ல எழுதுங்க. மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி. பாய்.